நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி ஐயா. வணக்கம் குருஜி. நேரம் ஐயா, நான் ராமாவுக்கு இருக்கேன். யாருக்காக ஐயா பார்க்க போறீங்க? என் பொண்ணு குத்தம் பார்க்கணும். அவங்க பெயர் சொல்லுங்க ஐயா. உமா பாட்டி. அவங்க பிறந்த தேதி சொல்லுங்க. 04 4 12 12 2019. 2019. பிறந்த நேரம் காலை 11:31. 11:31 AM. பிறந்த இடம் ஐயா? அருப்புக்கோட்டைங்களா? ஆமா. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க ஐயா. கும்பராசி கும்பராசி கும்ப லக்னம். என்ன கேள்வி கேட்கணும் ஐயா? பொண்ணு பேச்சு கும்பராசி. இந்த பாருங்க, 11:31 ரொம்ப பர்ஃபெக்டா சொல்ல முடியுமா? 10 நிமிஷத்துல லக்னம் மாறுது. ஆமாய்யா, இது எப்படி சொல்லலாம்? அது நீங்கள் டாக்டர் கொடுத்த டைம்னு சொல்லுவீங்களா, இல்லை நான் பிரசவ அறையில் நானே இருந்தேன், நானே பார்த்தேன், அல்லது முன்னாடியே சொல்லி வச்சேன் அப்படி சொல்லுவீங்களா? இல்லை, டாக்டர் கொடுத்த டைம் தான். டாக்டர் கொடுத்த டைம்னா நான் நம்ப மாட்டேங்க. இது வளர வளர தான் குழந்தையுடைய குணங்களை வச்சு, குழந்தையுடைய அமைப்புகளை வச்சு நீங்கள் தீர்மானம் பண்ண முடியும். ஒருவேளை மகர லக்னமாக இருக்கலாம், 11:21 கூட குழந்தை பிறந்திருக்கலாம். ஆனால் இப்போ பெரும்பாலும் டாக்டருங்க கொஞ்சம் ஓரளவுக்கு கரெக்டாக தான் கொடுக்குறாங்க. 5 வருஷம் தான் ஆச்சு. இப்போ நேரம் பற்றிய விழிப்புணர்வு கொஞ்சம் வந்திருக்கு. இருந்தாலும் மகர லக்னமாக இருந்தால் இந்த குழந்தை திருவண்ணாமலை நீங்கள் பிறந்த ஊர்லெலாம் இருக்காது. 12ஆம் பாவகம் கூடுதல் சுபத்துவமாக இருக்குது. இப்போவே குழந்தைக்கு இந்த எண்ணங்கள்லாம் வந்துடும். எந்த எண்ணங்கள்? வெளிநாடு வெளிமாநிலம் போக வேண்டும் என்கின்ற எண்ணங்கள் ஒரு 10 வயதிலே வந்துடும். 19 வயதிற்கு பிறகு சனி திசையெல்லாம் மிகப்பெரிய யோக திசைங்க. சரியா? இந்த குழந்தையுடைய வாழ்க்கை உண்மையிலே நல்லாயிருக்கும். சனி திசை புதன் திசை எல்லாமே கொஞ்சம் நல்ல யோக திசைகள் தான் நடக்குது. மகர லக்னமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை மகர லக்னமாக இல்லை, 11:31 அந்த குழந்தை பிறந்திருக்கு, அப்படி பார்த்தா கூட சனி சுபத்துவமாகி லக்னாதிபதியே நல்ல வலுவாக 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. இந்த குழந்தை வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர தேசங்கள் போகாமல் சொந்த மாவட்டம் சொந்த மாநிலம் தமிழ்நாட்டிற்குள்ளேயே இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. இந்த குழந்தை நல்லா படிக்குங்க. எது எப்படி இருந்தாலும் 19 வயதிற்கு பிறகு யோக தசைகள் வருது. இந்த குழந்தைக்கு கணக்கெல்லாம் வராதுங்க. ஐயா, இந்த குழந்தை பேச்சு வரல. ஹலோ ஐயா, இந்த குழந்தை பேசுறது இல்ல. ஒரு 2 வருஷமா 2-3 வருஷமா பேசுறது இல்ல. பேச்சு வரது இல்ல. பேச்சு வரல. ஆமா, வாய்ஸ் வரது இல்ல. பேச்சு வரலன்னா சனி 12ல் இருக்கிறாருன்னு அர்த்தம். 12ஆம் இடத்துல 2ஆம் இடத்தை பார்க்குறாருன்னு அர்த்தம். பேச்சு வரலனாலே பேச்சு வரலனாலே இப்போ வரைக்கும் 5 வயசு வரைக்கும் பேசலையா? 6 வயசு ஆகிப்போச்சு, பேசலையா? இப்போ ஸ்டார்டிங் பேசிருந்தாங்க, அப்புறம் இடையில பேசல. 2022 பேசல. இடையில பேச்சு அப்புறம் பேசாம நிறுத்திட்டாங்களா? ஆமா, 2021 பேசலையா? திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு 2021. சரி, அதுல இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு வாய்ப்பு. பேச்சு வரலனாலே இவங்க மகர லக்னங்க. எப்போ சனி செவ்வாய் போன்ற கிரகங்கள் லக்னம் மற்றும் 2ஆம் இடத்தோடு ஒரே நேரத்தில் தொடர்பு கொள்ளுதோ அப்போ பேச்சு அமைப்புகளில் குறைபாடுகள் இருக்கும். பேச்சு அமைப்புகளில் குறைபாடுகள் இருக்கணும்னாலே உங்களுக்கு சனி 2ஆம் இடத்தை பார்க்கணும். ஒரு மகர லக்னமாக தான் இருக்கும். இப்போ ராகு திசையில் குரு புக்தி நடந்துக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் மெதுவாக தாங்க. 10 வயசுக்கு அப்புறம் தான் சரளமாக பேசக்கூடிய அமைப்புகள் இருக்கும். இப்போ குரு திசையில் உங்களுக்கு என்னங்க? இல்லை, பாப்பா பேசிடுவாங்களா? பாப்பா பேசிடுவாங்களான்னு கேட்டீங்க. கண்டிப்பா பேசுவாங்க, அதுல எல்லாம் வேணாம். ஏன்னா வளர்பிறை சந்திரன் தான் 2ஆம் இடத்துல இருப்பாரு. கண்டிப்பா பேச்சு. ஐயா, இன்னொன்னு 12ல குரு இருக்காரு இல்லையா? அப்போ வெளிநாடு போக சான்ஸ் இருக்குல்ல? இப்போ இது அருள்வாக்கு சொல்ற இடம் இல்லைங்க. நீங்க லக்னத்தை உறுதி பண்ணாம நீங்க பலனை உறுதியே பண்ண முடியாது. 10 நிமிஷம் முன்னாடி பிறந்திருந்தா வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அது இளம் வயதிலே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு யாருக்காவது வெளிநாட்டு தொடர்புகள் இருக்கும், அல்லது குழந்தையே படிக்கிறதுல ஆசைப்படுறதெல்லாம் தெரிஞ்சிடும். நீங்கள் தான் உங்களுடைய இதுபடி உங்களுக்கு ஓரளவுக்கு ஜோதிடம் புரியுதுனாலே உங்களுக்கே அந்த சந்தேகம் வந்துடணும், 10 நிமிஷம் முன்னாடி பிறந்ததா பின்னாடி பிறந்ததான்ட்டு. ஆனால் இப்போ அந்த காலத்தில் பிறந்தவங்க தான் டைம் எல்லாம் சரியில்லை. இப்போ இந்த காலத்தில் டாக்டர்கள் பெரும்பாலும் ஒரு 5-10 நிமிஷம் அப்படி இப்படின்னா கூட கரெக்டாக தான் கொடுக்குறாங்கன்றதான் சொல்லணும். ஏன்னா இப்போ நேரம் பற்றிய விழிப்புணர்வும் எல்லார் கையிலேயும் செல்ஃபோன் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ பிறக்கக்கூடிய குழந்தைகள்கிட்ட பெரும்பாலும் ஒரு 80% பிறந்த நேரம் சரியாக தான் இருக்கும். மகர லக்னமாக இருந்தால் அந்த குழந்தை வெளிநாடு போகும். கும்ப லக்னமாக இருந்தால் வெளிநாடு போகிறதுக்கான ஆசையே இல்லாமல் இருக்கும். ஆசை இருக்கணும்ல.
என்ன இருந்தாலும் வந்து தாய் தகப்பனோடய இருக்கணும், வெளிநாட்டுக்கு போகிறதுக்குன்னு ஆசை இல்லாதவங்கலாம் இருக்கிறாங்க. அதை வச்சே குழந்தையுடைய லக்னத்தை தீர்மானிச்சிட முடியும். ஆனால் குருதசை இப்போ ஆரம்பிச்சிட்டதுனால கண்டிப்பாக உங்கள் குழந்தை பேசும், நல்லபடியாக இருக்கும். கணக்கு சம்மந்தப்பட்ட படிப்புகளில் வராமல் சயின்ஸு சம்மந்தப்பட்ட படிப்புகளில் வரும். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி ஐயா.